ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேடி சீரிஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மோனோபிளாக் கம்ப்ரஸர் வந்து தண்ணி எடுக்கலன்னு சொல்லியிருந்தாங்க. அது என்ன பிரச்சனைங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதோட கூட இன்ஃபர்மேஷன் வேறு நிறைய இன்ஃபர்மேஷனும் இருக்குது. நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மோட்ரு வந்து வந்த உடனே முதல்ல கழட்டி ஓட்டி பார்க்குறேன். ஓட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கழட்டணும். இந்த கம்ப்ரஸர் வந்து நல்லா ஓடுது. ஏர் எப்படி லோட் ஆகுதுன்றதுக்காக பார்க்குறதுக்காக நான் கை வச்சு பார்க்குறேன். ஏர் வந்து கம்மியாக தான் இழுக்குது. இழுக்கும் போது அந்தளவுக்கு பெருசாக இழுக்கல. ஏர் தள்ளுறதும் வந்து கம்மியாக தான் தள்ளுது. ஸோ இப்போ நம்ம மோட்ரு வந்து மேலே மட்டும்தான் ஃபால்ட்டு. மோட்ரு மற்றபடி சவுண்டு எல்லாமே நல்லா இருக்குது. மேலே இருக்கிற இதை மட்டும் பிளேடு மட்டும் எப்படி இருக்குது என்னன்றதை பார்க்கலாம். பிளேடு போயிடுக்கா, இல்லை டஸ்ட்டு எதுவும் ஏரியா அடைச்சிக்கிட்டு இருக்கா, ஒழுங்காக லோடு ஆகாமல் இருக்கா என்னன்றதை பார்க்கலாம். முதல்ல மேலே இருக்கிற 4 போல்ட்டை கழட்டிட்டு 4 நட்டை கழட்டிட்டு பிளேடு எல்லாத்தையும் கழட்டி எப்படி இருக்குது என்னன்னு பார்க்கலாம். மேலே வந்து கழட்டியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு இருக்குது. டஸ்ட்டை முதல்ல க்ளீன் பண்ணி போட்டு பார்ப்போம். டஸ்ட்டை க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப மாட்டி பார்ப்போம் தண்ணி நல்லா எடுக்குது என்னன்னு. பிளேடு கூட டைட்டாக உட்காந்துருக்கலாம், ஏர் கேப் விடாமல் இருந்திருக்கலாம், இல்லைனா பிளேடு ஒட்டிட்டு கூட இருந்திருக்கலாம், பிடிச்சிட்டு கூட இருந்திருக்கலாம். அது என்னன்றதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு மாட்டி பார்த்துடலாம். பிளேடு எல்லாத்தையுமே வச்சு கரெக்ட் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பேஸ்ட் வச்சுருப்பாங்க. அந்த பேஸ்ட் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். இதில் பேக்கிங் இல்லாததுனால இப்போ நான் பிளேடு வச்சே கூட சுரண்டிடுவேன். சப்போஸ் பேக்கிங் இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வரவே வராது. கட்டிங் மிஷினில் வந்து பஃபிங் வீல் இருக்குது. அந்த பஃபிங் வீல் போட்டிங்கன்னா ஹெட்டு வந்து பள்ளம் விழுவாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ பின்னாடி வந்து பிஸ்டன் வந்து எந்தளவுக்கு ஹைட் ஏறுதுங்கிற சுற்றி பார்த்துக்கிறேன். ஏன்னா பிளேடில் வந்து இடிக்காமல் இருக்கணும். சப்போஸ் பிளேடில் வந்து இடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இடையில பேக்கிங் வைக்கணும். இப்போ வந்து இடிக்கலை, அதனால் எந்த பேக்கிங் வைக்க தேவையில்ல, அப்படியே வச்சு மாட்டிடலாம். ஒவ்வொரு மோட்டரில் வந்து பேக்கிங் வச்சுருக்கும், ஒவ்வொரு மோட்டரில் வச்சுருக்காது. ஒவ்வொரு மோட்டருமே ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்தந்த ஹெட்டு வந்து ஒவ்வொரு ஏற்ற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மோட்டரில் வந்து பேக்கிங் தேவையில்ல, பேக்கிங் வைக்கல. இருந்தாலும் நான் ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டேன், பேக்கிங் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நம்ம அப்படியே ஃபுல்லாக மோட்டரை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா பிளேட், இந்த பிளேட்டு, அந்த இது மேலே வர்ற வால்வு எல்லாத்தையுமே பிளேடு முதற்கொண்டு எல்லாத்தையுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நல்லா தொடச்சிடணும். அதில் வந்து எப்படின்னா ஒரு சின்ன கல் இருந்ததுனாலும் ஒழுங்காக உட்காராது, ஏர் வந்து வெளியில் லீக் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் எந்த ஒரு டஸ்ட்டுமே இல்லாமல் மாட்டும் போதும் சரி, ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா மாட்டணும். இது ரொம்ப முக்கியம். ஃபுல்லாக 1க்கு 2 தடவை நல்லா தொடச்சிடுங்க. மாட்டும் போதும் கூட தொடச்சிடுங்க. ஒரு சின்ன கல் இருந்துச்சுனாலும் அப்புறம் ஏர் லீக் ஆக ஆரம்பிச்சிடும், தண்ணி எடுக்காமல் இருக்கும். இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. பிளேடு வந்து வச்சு பிளேடு வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும் முதல்ல. இப்போ பிளேடு வந்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதில் வந்து காடியில் வந்து உள்ளுக்கு உட்காந்துருக்கணும். அந்த காடியை விட்டு வெளியில் வரக்கூடாது பிளேடு. சப்போஸ் வந்து உங்கள் பிளேடு வந்து மெலிசாக இருந்துச்சு அப்படின்னா ஏர் வந்து இழுக்கும் போது அந்த பிளேடு கொஞ்சம் வளைஞ்சி கொடுக்கும். சப்போஸ் ஹார்டான பிளேடாக இருந்துச்சு அப்படின்னா வளைஞ்சி கொடுக்காத, அந்த இடத்த க்ளோஸ் பண்ணிக்கும். இப்போ இந்த பிளேடு வந்து கொஞ்சம் வந்து வளைஞ்சிருக்கு, நம்ம கொஞ்சம் மேலே தூக்கிட்டு இருக்கனால க்ளோஸில் இருந்திருக்கு. நான் இப்போ வந்து கொஞ்சம் பிளேடை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா பிளேடு வந்து கொஞ்சம் அந்த காடிக்கு கீழே போயிடும். கீழே போயிடுச்சு அப்படின்னா கேப் கிடச்சிரும். கேப் கிடச்சிருச்சு அப்படின்னா ஏர் வந்து ஈஸியாக ஃப்ளோ ஆகிறதுக்கு நல்லா ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகும். இப்போ 2 பிளேடையும் வந்து சரி பண்ணிடலாம்.
இப்போ அந்த இதில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டஸ்ட்டு ஃபுல்லாகவே இப்போ திரும்ப க்ளீன் பண்ணும்போது நிறையா வந்துருச்சு. திரும்பவும் அதை க்ளீன் பண்ணிக்கிறேன். ரொம்ப முக்கியம் டஸ்ட்டு தான். இது பார்த்தீங்கன்னா 610 அனபாண்டு பேக்கிங் பேஸ்ட்டு. இது வந்து அப்ளை பண்ணும்போது பார்த்து அப்ளை பண்ணணும். அந்த பிளேடுக்கிட்ட நிறையா அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் டைட் பண்ணும்போது அந்த பிளேடுக்கிட்ட வந்து அது வந்து காடி மாதிரி விழுந்துரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நீங்கள் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அது காஞ்சி போனதுக்கப்புறம் அது ஒரு மேடாக இருக்கும். அப்புறம் பிளேடு வந்து ஒழுங்காக க்ளோஸ் ஆகாமல் ஒழுங்காக ரிலீஸ் ஆகாமல் இருக்கும். அதேமாரி பிளேடில் பட்டுருச்சுனாலும் பிளேடு ஒட்டிக்கிச்சுனாலும் பிளேடு வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகாது. பிளேடு வந்து அசைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ஏர் இழுக்கும் போது பிளேடு கீழே போயிட்டு திரும்ப தள்ளும் போது மேலே வந்துடும். பிளேடு வந்து க்ளோஸ் ஆகி அந்த பிளேட்டில் இருக்கிற ஓட்டையை க்ளோஸ் பண்ணி திரும்ப திரும்ப இது பண்ணும். அந்த ஃபங்க்ஷன் வந்து ஆகாமல் போயிடும். பேஸ்ட் வந்து நிறைய பட்டுட்டிங்க அப்படின்னா அது வந்து ஒட்டிக்கிச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் ஆகாமல் போயிடும். அந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னா அப்புறம் ஏர் வந்து திரும்பவும் லோட் ஆகாமல் போயிடும். அதனால் பேஸ்ட் வைக்கும்போது பார்த்து வைக்கணும். கரெக்டாக அந்த பிளேடை ஒட்டி ரொம்ப பேஸ்ட் நிறையா வந்துடாமல் கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ பேக்கிங் இருந்தால் 2 சைடு வைக்கிற மாதிரி இருக்கும். இதில் இல்லைங்கிறதுனால இதே மாதிரி இந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோல் வந்து ஒவ்வொரு மோட்டரில் வந்து ஒரு சைடு சின்னதாகவும் ஒரு சைடு பெருசாகவும் இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா பிளேடு பக்கம் வந்து சின்னதாக இருக்கிற ஹோல் தான் வைக்கணும். இதில் வந்து 2 சைடு ஈவனாக இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. இப்படி இருந்தாலும் அப்படியே வச்சுக்கலாம். இதை மாட்டும் போது எப்போவுமே அந்த சென்டர் பிளேட்டை அதில் வச்சு இப்போ நான் தூக்கி மாட்டின மாதிரி தான் மாட்டணும், இல்லைனா பிளேடு வந்து கரெக்டாக அலைன்மெண்ட் உட்காராது. இப்போ ஃபுல்லாக டைட் வச்சிடலாம். டைட் வச்சுட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம் முன்னே இருந்ததுக்கு இப்போ ஏர் எப்படி இழுக்குது என்னன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா என் கை பாருங்கள், என் கையை எப்படி இழுக்குதுன்னு பாருங்கள். அந்தளவுக்கு நல்ல பவராக இருக்குது முன்னே இருந்ததை விட. கை பாருங்கள் எந்த அளவுக்கு இழுத்துருக்கு பாருங்கள். என்னால் இழுக்க முடியல, அந்தளவுக்கு ஆகுது. ஸோ இப்போ வந்து ஏர் வந்து நல்லாவே லோட் ஆகுது. ஏர் நல்லா லோட் ஆகுது. நம்ம போரில் வந்து கனெக்ட் பண்ணி ஏர் வந்து செக் பண்ணிடலாம். இப்போ போரில் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். கனெக்ட் பண்ணிட்டு மோட்டரை வந்து ஆன் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி வந்து ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா 8.4. இப்போ தண்ணி வந்து வருதா என்னன்றதை பார்க்கலாம். தண்ணி வந்து வந்துருச்சு. கரெக்டாக ஒரு 3 நிமிஷத்தில் வந்துருச்சு. மேக்ஸிமம் கம்ப்ரஸர் வந்து 300 அடி 350 அடி எங்களோட போரு செக் பண்ணுறதுக்கு வச்சுருக்கிறது. இதில் வந்து எப்படியும் பார்த்தாலும் மேக்ஸிமம் 3 நிமிஷத்தில் தண்ணி வந்துடும். இப்போவும் கரெக்டாக வந்துருச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கம்ப்ரஸரில் இன்னும் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.